பயம்தான் சூரபத்மன், பயம்தான் சிங்கமுகன், ஆசைதான் தாரகாசுரன். நீ உன் உள்ளத்துக்குள் இந்த மூவரையும் வென்றால் நீயும் ஒரு முருகனாகிறாய். அந்த வார்த்தைகள் மனித குலத்தின் உள்ளத்தில் இடம்பெற்றது. அது ஒரு போர் முடிந்தபின் பிறந்த அமைதியின் தத்துவம். முருகன் மெல்ல மாறினான். அவன் போரின் தெய்வம் அல்ல, அவன் ஆன்மீகத்தின் ஒளியானான். அவன் மலைக்குச் சென்றான், தியானம் செய்ய. அவன் வேல் அவனுக்கு முன் நின்றது. அவன் கண்களை மூடினான். அந்த மௌனத்தில் அவன் தன் தந்தை சிவனின் குரலை கேட்டான். மகனே, நீ போராடி வெற்றி பெற்றாய். ஆனால் உண்மையான வெற்றி உன் உள்ளத்தில் நடக்கும். உன் மனம் முழுமையாக அமைதியடைந்தால்தான் நீயே பிரம்மஞானியாகிறாய். அந்த நொடியில் முருகன் தன் மூச்சை மெதுவாக நிமிர்த்தி உலகத்தின் ஒலிகளை மறந்தான். அவன் ஆன்மா பிரபஞ்சத்தோடு ஒன்றாயிற்று. தெய்வங்கள் அவனை வணங்கின. ஆனால் முருகன் சொன்னான், என்னை வணங்க வேண்டாம். என்னுள் நீயும் இருக்கிறாய். நீ உன் அகந்தையை வென்று நீ அமைதியை அடைந்தால் அதுவே எனக்கு அர்ப்பணை. அந்த வார்த்தைகளை அவன் சொன்னபோது முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதியில் மூழ்கியது. நட்சத்திரங்கள் தெய்வீகமாக பிரகாசித்தன. ஆனால் முருகனின் உள்ளத்தில் இன்னும் ஒரு சிறு துயரம் இருந்தது. அவன் நினைத்தான், சூரபத்மனும் என்னை உருவாக்கிய பிரம்மத்தின் பாகம்தான். அவன் இறந்தான். ஆனால் அவனுக்குள்ளிருந்த ஒளி அழிந்ததா? அந்த கேள்வி அவனுக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அவன் தன் உள்ளத்தில் பார்த்தான். அங்கே இருந்தது கருணை மட்டுமே. அவன் சொன்னான், என் வேல் என்போதும் பழிவாங்காது. அது வழிகாட்டும் ஒளியாக மட்டுமே இருக்கும். முருகன் உலகம் முழுவதும் பரவிய ஒளியானான். அவன் வழிபாடு வெறும் யுத்த தெய்வமாக இல்லை. அவன் ஞானத்தின் சின்னம், மௌனத்தின் தெய்வம், விழிப்பின் விளக்கு ஆனான். அவன் மக்களிடம் சொன்னான், மௌனம் பேசும், அமைதி கற்பிக்கும், கருணை காப்பாற்றும். மக்கள் அவனை வணங்கினர். ஆனால் அவன் புன்னகைத்தான். நீயும் நானும் வேறில்லை. நீ உன் இருளை வென்றால் உன்னுள் நான் வாழ்கிறேன். முருகன் தன் தியானத்தை முடித்தபோது அவன் சொன்ன கடைசி வார்த்தைகள் இவை. சூரபத்மன் போரில் இறந்தான். ஆனால் அவனுக்குள்ளிருந்த இருள் இன்னும் மனித மனங்களில் உயிருடன் இருக்கிறது. அந்த இருளை வெல்லவே நான் இருக்கிறேன், எவ்வொரு மனிதனின் இதயத்திலும். அவன் மெதுவாக வானத்தை நோக்கி பார்த்தான். அந்த கணத்தில் வானம் முழுவதும் ஒளியால் நெருங்கியது. தேவர்கள் கீதம் பாடினர். வேல்முருகனுக்கு ஆரோகரா, ஞானவேலுக்கு ஆரோகரா, கருணவேலுக்கு ஆரோகரா. முருகனின் வாழ்க்கை அந்த நாளில் ஒரு புதிய அர்த்தம் பெற்றது. அவன் இனி ஒரு போர் தெய்வம் அல்ல, அவன் ஒரு ஆன்ம தத்துவமானான். அவன் சொன்னது எளிது, ஆனால் ஆழமானது. வெற்றி என்றால் மற்றவரை வீழ்த்துவதில்லை, உன் அகந்தையை வெல்வதே உண்மையான வெற்றி. அந்த உண்மை இன்று வரை எவ்வொரு இதயத்திலும் ஒலிக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா, அமைதி மௌன முருகனுக்கு ஆரோகரா.